ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளிலே நாம் பிரவேசித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் மறுபடியுமாய் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் நீ செய்திருக்கின்ற இந்த மகத்துவமான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் வரும்படியாய் இந்த நாளை நாம் துவங்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளையும் நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய கிருபைகளை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி பலப்படுத்தி வருகின்றது. ஆகினாலே அவருக்கே துதிகளும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து 118வது சங்கீதத்தின் 28வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 118 verse 28. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவரே என்னுடைய தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே நான் முற்றிலுமாய் அவரை துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதியவர் சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவரை நோக்கி பார்த்து நானும் நீங்களும் உரிமை பாராட்டும்படியாய், நீர் என்னுடைய தேவனாக இருக்கின்றீர், ஆகினாலே நான் உம்மை துதிக்கின்றேன். நீர் என்னுடைய தேவனாக இருக்கும் பொழுது நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்ற சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சகலவிதமான கிருபைகளையும் நீர் பாராட்டியிருக்கின்ற இரக்கங்களையும் நாம் நினைக்கும் பொழுது நீரே என்னுடைய தேவன், நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டியவர்களாக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீரே என் தேவன் என்று சொல்லி மறுபடியுமாக சொல்லுகின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு விசை அல்ல, 2 விசை நீரே என் தேவன், நீரே என்று தேவன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு ஒரு உரிமையோடு கூட நீர் என்னுடைய தேவனாக இருக்கின்றீர். இன்றைக்கும் கூட நமக்கும் இதே ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையை துவங்கி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு வருடத்தையும், ஒவ்வொரு நாளையும் முடிக்கும்படியான கிருபைகளை நமக்கு தேவன் தருகின்றார். அப்படி என்று சொன்னால் அவரே நம்முடைய தேவனாய் இருக்கின்றபடியினாலே இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே நானும் நீங்களும் கூட இந்த காலை வேளையில சொல்ல முடியும், நீரே என் தேவன், உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நீரே என் தேவன், நான் உம்மை உயர்த்துகின்றேன். நீர் உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படக்கூடிய தக்க நாமமாய் காணப்படுகிறது. ஆகினாலே இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். ஆமென்.